18 ஆண்டுகளாக தீ ஆவியினால் அவர் கட்டுண்டு நிம்மதியின்றி கிடக்கிறார். அவள் வாழ்க்கையில் விடுதலை இல்லை, அவள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை, நிம்மதியான உறக்கம் இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் அந்த சாத்தான் அவரை சோதித்துக் கொண்டே இருந்தான், அவனை வேதனை உற்றுக்கொண்டே இருந்தான். என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த அந்த பெண்ணை இதோ ஆண்டவர் இயேசு சுகப்படுத்துவதை பார்க்கிறோம். அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர். அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றினார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன் வாழ்க்கையில் கூட நீ குனிந்து போகின்ற, அவமானப்பட்டு கிடக்கின்ற, பிறர் உன்னை தூற்றுகின்ற, எள்ளி நகையாடுகின்ற, உன்னை இழிவுபடுத்துகின்ற, உன் பெயரை கெடுக்கின்ற செயல்களை பிறர் செய்திருக்கலாம். அதனால் நீ வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு கவலையோடு கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையை நீ கடத்தி கொண்டிருக்கலாம். உன் வாழ்க்கையை கூட ஆண்டவர் மாற்றுவார். உன்னை நிமிர்ந்து எழச் செய்வார். உன்னை தூக்கி நிறுத்தக்கூடிய ஆசீர்வாதம் இதோ இந்த தேவ நற்கருணையிலிருந்து நிச்சயமாக உன் மீது ஒளி வீசும்.